நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சில விதமான பாவ கட்டுகளினாலே நீங்கள் கட்டப்பட்டு வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? என்னால ஒண்ணுமே முடியல, என்னால இதுக்கு மேல எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன காரியத்துல நீங்க சிக்குண்டு, நீங்க எந்த காரியத்தினால பிடிக்கப்பட்டு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது: எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை முறித்து போட்டு ஒரு விடுதலை பெற்ற ஒரு மனிதனாக தேவன் மாற்றுகிறார். உங்களை எதெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க, நான் அதுக்கு உனக்கு அடிமைப்பட மாட்டேன். உன்னுடைய சிற்றின்பங்களுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். சில கோபங்களுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். துர்க்குணங்களுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். சில சாபங்களுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்குள்ளே அடிமைத்தனத்தின் ஆவியை தரவில்லை, விடுதலையின் ஆவியை தந்திருக்கிறார். குமாரனா இயேசு உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இனி நீங்க இப்படி சொல்லாதீங்க, நான் அடிமைப்பட்டுட்டேன்னு. அடிமைப்பட்டிருக்கிற காரியத்தை பார்த்து நீங்க பேசுங்க. இனி நான் அடிமைப்பட மாட்டேன். பணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களா? இனி நான் பணத்துக்கு அடிமைப்பட மாட்டேன். பேர் புகழுக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களா? இனி நான் பேர் புகழுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சில விதமான உறவுகளுக்கு, சில விதமான நண்பர்களுக்கு நீங்க அடிமைப்பட்டிருக்கீங்களா? இனி அதை பார்த்து சொல்லுங்க, நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை தரலங்க. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு விடுதலையாக்க விரும்புகிறார். எப்பேற்பட்ட காரியத்துல இருந்தாலும், வியாதினால நீங்க அடிமைப்பட்டு போயிருக்கீங்களா? வியாதிக்கு மேல வியாதியை பார்த்து பேசுங்க, நான் உனக்கு அடிமைப்பட மாட்டேன். ஏனென்றால் கர்த்தர் என்ன அடிமைத்தனத்தினுடைய ஆவியிலிருந்து கர்த்தர் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அவர் அடிமைப்பட்டிருக்கிறார். எல்லாரும் அவரை துப்பினார்கள், கொட்டினார்கள். அடிமைத்தனத்தின் ஆவியினாலே அவர் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார். காரணம், என்னை விடுதலை பெறுவதற்காக, நான் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக, என்னை விடுதலையாக்குவதற்காகவே தேவன் தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தர் அநேக காரியங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். மனுஷனுடைய சக்தியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாளாக தேவன் மாற்றுவாராக. இப்படி சொல்லுங்க, எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்குது, ஆனா நான் எதுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் அடிமைத்தனத்தின் ஆவியை தரல, ஜெயமுள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று இன்னைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாளை உங்களுக்கு ஜெயமுள்ள நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.